டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான வரலாற்று தடம் பதித்த நாள். இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் மிகவும் உணர்வு பூர்வமாக எங்களுடைய இழப்புக்களை நினைத்து வேதனைப்படுதல் மட்டுமல்ல, அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு நாங்கள் அடுத்த சந்ததிக்கு எதிர்காலத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என சிந்திக்கின்ற நேரம்தான் இந்த நேரம். ஆக நாங்கள் ஒரு உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்காமல் அறிவியல் ரீதியாக எங்களுடைய இழப்புக்கள், நாங்கள் இழந்தவை, அந்த இழந்தவையிலிருந்து மீண்டும் நாங்கள் ஒரு போர் தேசம் புலர்கின்றது என்ற நிலையில எங்களுடைய புலர்வு எவ்வாறு அமைய வேண்டும், அது நீண்ட தொலைதூர கல்வி பாரம்பரியமாக, மனிதத்துவ பாரம்பரியமாக, மனிதத்துவத்தை வளர்க்கின்ற பாரம்பரியமாக, எங்களுடைய சின்னஞ்சிறார்களுடைய உளவியல் ஆற்றலை விருத்தியாக்கி கல்வி மூலம் ஒரு உயர்ந்த விடுதலையை அடைகின்ற ஒரு மிக உயர்ந்த பணியை நாங்கள் எல்லோரும் இணைந்து மேற்கொள்கின்ற, நாங்கள் எல்லோரும் இணைந்து தியாகம் செய்கின்ற, நாங்கள் எல்லோரும் இணைந்து அர்ப்பணிக்கின்ற ஒரு காலத்தின் குரலாக நாங்கள் எல்லோரும் ஒலிக்க வேண்டும். அப்ப இது மிக முக்கியமானது. ஒரு இனத்தினுடைய அடையாளம், அதனுடைய பிறப்பு, குடிபெயர்வு, பண்பாடு, பழக்க வழக்கங்கள், அறிவியல் ரீதியான செயலாற்றுகை, தொலைநோக்கு, அரசியல் பார்வை, இவை எல்லா மக்களுக்கும், அந்த இனத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் உணர்வு பூர்வமாக ஊட்டப்பட வேண்டியவை. அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் உலக மனிதனாக, ஒரு ஆற்றல் உள்ள மனிதனாக, தன்னுடைய வலுவை வெளிக்காட்டுகின்ற மனிதனாக இருக்க முடியும். ஆக எங்களுடைய சிறந்த உள்ளூர் வளங்களை நாங்கள் பேணிக்கொண்டு எங்களுடைய பொருளாதார வலுவை உயர்த்துவதற்கான கல்வி நடவடிக்கைகளை சர்வதேசத்தோடு இணைந்து செயலாற்றுகின்ற மிக உயர்ந்த நீண்ட தூர செயற்திட்டங்கள், நாங்கள் சின்ன சின்ன செயற்திட்டம் காலத்துக்கு ஏற்ப அரசியல் நிலைமைகளுக்கு ஏற்ப செய்கின்ற செயற்திட்டங்களை தவிர்த்து அவற்றோடு சேர்த்து நீண்ட கால செயற்திட்டங்களை நாங்கள் கூடுதலாக செய்ய வேண்டிய சிந்தனை இன்று எழுந்துள்ளது. ஆக கல்வித்துறையில நிலைத்து நிற்கக்கூடிய நீண்டகால செயற்திட்டங்கள் என்ன? சுகாதாரத்துறையில மிக உயர்ந்த நீண்டகால செயற்திட்டங்கள் என்ன? அதே போல சமூக பண்பாட்டு துறையில, பொருளாதார துறையில, எங்களுடைய ஒவ்வொரு துறைகளிலும் புத்திஜீவித்தனமாக, அறிவியல் ரீதியாக சாத்தியப்பாடுகள் மற்றும் எங்களுடைய பலம், பலவீனம், சந்தர்ப்பங்கள், அபாயங்கள், இவற்றை சரியாக ஆய்வு செய்து, அப்ப நிறைய நாங்கள் ரிசர்ச் செய்ய வேண்டும், ஆய்வுகள் செய்ய வேண்டும். அந்த ஆய்வுகளின் பயனாக பல நீண்டகால செயற்திட்டங்களை மேற்கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, ஒவ்வொரு தமிழர்களும் தங்களுடைய வாழ்விலே வெற்றி பெறுவதற்கான ஊக்கல்வாயங்களை, அது உளவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, கல்வி ரீதியாக, அரசியல் ரீதியாக, இந்த பன்முக பார்வை இது ஒருங்கி செய்ய வேண்டும். ஆக இதற்கான பலங்கள் உருவாக்கப்பட வேண்டும், இதற்கான பல்வேறு குழுக்கள் செயலாற்ற வேண்டும். அவற்றினுடைய ஒருங்கிசைவு எம்மை உறுதிப்படுத்துவதாக, எமது அடுத்த சந்ததியை நிலைத்து நிற்கின்ற அபிவிருத்திக்கு உள்ளாக்கி மகிழ்ச்சியாக இந்த மண்ணிலே வாழ வைப்பதற்காகத்தான் இத்தனை அர்ப்பணிப்புகளும் நடந்தது என்பதை உணர்வோமாக. நன்றி, வணக்கம்.